2026லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிகினர்ஸ் கைட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் லேண்டட் இன் த ரைட் பிளேஸ். ஹலோ ஆல், ஐம் கௌஷிகா தேவி, a certified financial planner. இந்த வீடியோவில் உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்களே எப்படி டிராஃப்ட் பண்ணுறது அண்ட் உங்களுக்கு சூட் ஆகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஒரு லைவ் டெமோ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் ஷீட்டை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் எதுவாக இருந்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதாவது உங்கள் கோல்ஸ். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ண முடியும். எக்ஸலில் யோர் கோல்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல உங்கள் ஆக்சுவல் பிளான் லைக் கிட்ஸ் எஜுகேஷன், உங்கள் மேரேஜ், ரிட்டையர்மெண்ட், பையிங் எ ஹோம், கார், வெக்கேஷன், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் கோல் என்னங்கிறத அதில் ஃபில் பண்ணுங்கள். பட் ஒன் அட் அ டைம். ஃபஸ்ட்டு ஒரு கோலுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கோல்ஸை ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாங்க. இந்த வீடியோவில் இன்னையிலேருந்து 6 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்க கோலுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இன் மை கேஸ் எங்ககிட்ட இருக்க கார் வாங்கி 5 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நியூ கார் வாங்குற ஐடியா இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காரே லோனில் தான் வாங்கணும். ஸோ இனி 10 வருஷம் கழிச்சு வாங்குற காரை சேவ் பண்ணி வைக்கிட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நான் போடுறேன். ஸோ யோர் கோல்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் பையிங் நியூ கார் என்னோடய கோல் என்ன அப்படிங்கிறத நான் போடுறேங்க. அண்ட் டைம் ஃப்ரேம்னு இருக்கிற இடத்துல 10 இயர்ஸ். ஸோ நான் 10 மட்டும் நான் ஃபில் பண்ணி, நீங்களும் உங்கள் கோல் அண்ட் டைம் ஃப்ரேமை ஃபில் பண்ணுங்கள். இதுதான் பேஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். உங்கள் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு பர்பஸே இல்லாமல், ஒரு ஸ்கீம் நாலேஜே இல்லாமல் பேங்க் மேனேஜர் சொன்னார், இல்லை எனக்கு தெரிஞ்சவர் இந்த ஸ்கீமில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் கார் வாங்கினா நான் என்ன பட்ஜெட்டில் வாங்குவேன் அப்படின்னு நான் யோசிக்கணும். ஸோ நான் ஒரு 15 lakhs இருக்கிற மாதிரி ஒரு கார் வாங்குவேன் இன்றைக்கி நான் கார் வாங்கினேன். ஸோ இந்த டேப்பில் நான் 15 lakhs அப்படின்னு நான் ஃபில் பண்ணுறேன். நீங்களும் இது யோசிக்கணும். ஃபார் கிட்ஸ் மேரேஜ், அவங்களோட எஜுகேஷன், பையிங் எ நியூ ஹவுஸ் ஆர் கார், இன்றைக்கி வாங்குற மாதிரி இருந்தால் அது எந்த விலைக்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு அதை இந்த டேப்பில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்க ப்ரெசென்ட் வேல்யூவோட ஃப்யூச்சர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் நமக்கு கொண்டு வந்து காட்டிடுங்க. ஃப்யூச்சர் வேல்யூ தெரியணும் அப்படின்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் ஒரு பொருளோட விலை எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர். ஸோ இப்போ நான் வாங்கணும்னு நினைக்கிற காரு ஃப்யூச்சரில் என்ன ரேட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் தெரியணும். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் டேட்டா ஃபார் த லாஸ்ட் 10 years பப்ளிஷ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் 4.91%. இதுவே நீங்கள் கிட்ஸ் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் வேறு. டு கீப் இட் சிம்பிள், நான் இந்தியாவோட ஜென்ரல் இன்ஃப்ளேஷன் ரேட் எடுத்திருக்கேங்க. வருஷம் 5% அதிகமாகி 10 வருஷம் கழிச்சு நான் வாங்கணும்னு நினைக்கிற காரு 24,50,000 வரும். இப்போது நான் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுச்சுங்க. ஸோ இந்த மந்த்லி அமௌண்ட்டை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ உங்களால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதிலிருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் கோலுக்காக ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருச்சு, அது இன்னையிலேருந்து எவ்வளோ நாளில் வேணும்னு தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கோட ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, மந்த்லி நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் 80% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நெக்ஸ்ட் 20%. உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிகினராக, இன்டர்மீடியட்டாக இல்லை அட்வான்ஸ்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டெப்பு. ப்ரொஃபஷ்னலி இதை நாங்கள் சீரியஸ் ஆஃப் கொஷினரிஸ் வச்சு டிசைட் பண்ணுவோம். நீங்கள் ஆன்லைனில் ரிஸ்க் ப்ரொஃபைல் அனாலிசிஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இதில் ஏதோ ஒன்றில் போயிட்டு அதில் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் லோவா, மாடரேட்டாக இல்லை ஹையான்னு சொல்லிவிடும். மோஸ்ட்லி எல்லாருமே லோ ஆர் மாடரேட் ரிஸ்க் டேக்கர்ஸாக தாங்க இருப்போம். என் கேஸில் நான் ஒரு மாடரேட் ரிஸ்க் டேக்கர். நம்மளால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 10 years இருக்குது. ஸோ நான் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லைக் பேங்க் எஃப்டியை விட க்ரோத் கொடுக்கக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் சூஸ் பண்ணேன். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று ஆக்டிவ், ஒன்று பாசிவ். நிஃப்டி 50, சென்செக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸை பேஸாக வச்சு அந்த இண்டெக்ஸில் எந்தெந்த கம்பெனிஸில் எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பாசிவ் ஃபண்ட்ஸுங்க. ஜஸ்ட் காப்பி பேசி இந்த மாதிரி இண்டெக்ஸை பேஸாக வச்சு இந்த இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டனை விட என்னால் அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஃபண்ட் மேனேஜர் சொல்கிறதா ஆக்டிவ் ஃபண்ட். பிகினர் உங்களுக்கு பாசிவ் ஃபண்ட்ஸே போதும். நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக, அதாவது ஜீரோதா காயின், க்ரோத் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில், அதாவது ஏஎம்ஸ்கிட்டே டேரெக்டாக போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நான் இன்வெஸ்ட் பண்ணலை. இதனால் என்ன ஆகுதுன்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகும். ஸோ எனக்கு 10 வருஷம் கழிச்சு
வச்சு எனக்கு கையில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். நான் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் பிகினர், என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா ப்ராட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் Nifty 50, Nifty Next 50, Nifty 100, Nifty 200, Nifty Mid Cap 150, Nifty Mid Cap 50, Nifty Mid Cap Select, Nifty Mid Cap 100, Nifty Large Mid Cap 250, இந்த மாதிரி ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆஸ் அ பிகினர் ஸ்மால் கேப்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். இந்த இண்டெக்ஸஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அண்ட் ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். நான் இப்போது நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250ல் 90%, அதாவது 9,000ம், ஒரு பேங்க் ஆர்டியில் 10%, அதாவது 1,000 rupeesம் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்க. கைன் இது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறது ஈஸி தான் இல்லைங்களா? என்னோட கேஸை பொறுத்த வரைக்கும் என் குழந்தையோட எஜுகேஷன், அவங்க கல்யாணம், எங்கள் ரிட்டையர்மெண்ட் எல்லாத்துக்குமே மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா 10,000 இருந்தாங்காட்டி இதை 10 years கழிச்சு கார் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை பிளான் பண்ணுறோம். நீங்கள் பிகினர் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமோ அதிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும், அது இன்னையிலேருந்து எவ்வளோ நாளில் வேணும்னு தெரியணும், இன்றைக்கி அதை வாங்கினீங்கன்னா எவ்வளோக்கு வாங்குவீங்கன்னு தெரியணும், இப்போ ஃப்யூச்சரில் அது எவ்வளோ காஸ்ட் வரும்னு தெரியணும். அதை நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணணும். ஓகே தானுங்களா? எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.